हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 99 एटावद् श्लोकम् मूर्ध्नामक्ष्णां पदानि वहसि खलु सहस्राणि सम्पूर्य विश्वं तत्प्रोत्कम्यापि तिष्ठन् परिमितविवरे भासि चित्तान्तरेऽपि भूतं भव्यं च सर्वं परपुरुष भवान् किञ्च देहेन्द्रियादिषु आविष्टोऽप्युद्गतत्वात् अमृतसुखरसं चानुभुङ्क्षे त्वमेव। मूर्ध्नाम् अक्ष्णां पदानि वहसि खलु सहस्राणि सम्पूर्य विश्वं तत् प्रोत्कम्य अपि तिष्ठन् परिमित विवरे भासि चित्त अन्तरे अपि भूतं भव्यं च सर्वं परपुरुष भवान् किं च देह इन्द्रिय आदिषु आविष्टः अपि उद्गतत्वात् अमृतसुखरसं च अनुभुङ्क्षे त्वम् एव। மூர்த்னாம் தலைகள், அக்ஷ்ணாம் கண்கள், பதானி கால்கள் ஆகியவற்றை சகஸ்ராணி ஆயிரக்கணக்கில், வஹசி கலு நீ கொண்டிருக்கிறாயன்றோ, விஸ்வம் பிரபஞ்சத்தை, சம்பூரிய நிறைத்து நின்று, தது அதனை, புரோத்கம்ய அபி கடந்தும், திஷ்டன் நிற்பவனாய், பரிமித விவரே மிகச்சிறிய இடைவெளி உடைய, சித்த அந்தரே அபி சித்தத்தினுள்ளும், பாசி நீ திகழ்கிறாய், பரபுருஷ பரமபுருஷனே, பூதம் நடந்தது, பவ்யம் இனி நடக்கப் போவது, சர்வம் ச யாவும், பவான் நீயே, கிம் ச மேலும், தேக இந்திரியாதிஷு உடல் புலன்கள் ஆகியவற்றில், ஆவிஷ்டஹ அபி புகுந்து உறைபவனாக இருந்தும், உத்கதத்வாத் அவற்றுக்கு அப்பாற்பட்ட தன்மையினால், துவம் ஏவ நீயே, அமிர்த சுகரசம் பேரின்ப சுவையினை, அனுபுங்க்ஷே ச அனுபவிக்கவும் செய்கிறாய். புருஷோத்தமா, ஆயிரக்கணக்கான தலைகளையும் கண்களையும் கால்களையும் உடையவர் நீர். உலகனைத்தையும் நிரப்பிக்கொண்டு அப்பாலும் உள்ளவர் நீர். சிற்றம்பலமான சித்தத்தினுள்ளும் பிரகாசிக்கிறீர். இதுவரை இருந்ததும் இனி வரப்போவதும் எல்லாம் நீரே. மேலும் தேகத்திலும் இந்திரியங்களிலும் இருந்த போதிலும் அவற்றில் பற்றாமல் அமிர்தரசம் முதலியவற்றை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் நீர்.